நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் அதாவது பிரஷாசனிக் ஷப்து அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், ஆட்சி சொற்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஹிந்தி நல்லா படிங்க. ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுட்டு நமக்கு நிறைய பலம் கிடைக்கும். என்னோடய குருநாதர், அதாவது நான் ஹிந்தி படித்த சார் சொன்னார். நான் இப்போது அவருக்கு ஏஜ் ஒரு கிட்டத்தட்ட 65-66 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. இப்போ லீவில் நான் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். தெலுங்கு, மலையாளம், அப்புறம் அவர் ஹிந்தி மாஸ்டர் தான், ரஷ்யன் மொழி தெரியும். அந்த மாதிரி ஒரு 5-6 லாங்குவேஜ் நான் இப்போ கற்றுட்டுருக்கேன் கௌரி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. அதாவது பொறாமைப்படுறதுங்கிறது வேறு விஷயம். பட் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வயசில் கூட படிக்கிறாங்களே. ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி டைம் படிங்க. ஆன்லைன் கிளாஸு படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் இப்படியே போயிடாது, இதையும் கடந்து போகும். எல்லாமே பழைய நிலைக்கு சீக்கிரமாக திரும்பி வரும். அப்போ நம்ம பின்னால் திரும்பி பார்த்தா அந்த நேரம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கோல்டுன்னு சொல்கிறத விட டைமண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப விலை மதிப்பு அற்றது. அது போன நேரம் திரும்பி வராது. அதாவது இப்போ டைப்ரைட்டிங் பழகிறோம், தப்பாக அடித்தா அதை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. கொட்டிய வார்த்தையை திரும்ப அள்ள முடியாது. போன நேரம் நமக்கு திரும்பி வராது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு பாருங்கள். நிறைய கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நல்லது. இந்த ஏஜ்லேயே நாங்கள் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு டீச்சர்னால் லைஃப் லாங் படிச்சுட்டே தான் இருக்கணும். அதுதான் உண்மை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபைல் அப்படின்னா கோப்பு அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்லேயும் ஃபைல்னு சொல்லிக்கலாம். ஃபைல் போர்டு, கோப்பு அட்டை, மிசில் புட்டா. ஃபைல் கேபினெட், கோப்பு பெட்டி, ஃபைல் கேபினெட். ஃபைல் கவர், கோப்பு உரை. மிசில் ஆவரன். ஃபைல் ஃப்ளாப், கோப்பு மூடு அட்டை. மிசில் பட்டா, ஃபைல் மூமெண்ட் ரெஜிஸ்டர், கோப்பு இயக்க பதிவேடு. மிசில் சஞ்சலன் ரெஜிஸ்டர். ஃபைலிங் சிஸ்டம், கோப்பு முறை. ஃபைல் வியவ்ஹார். ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கை. அந்திம் ரிப்போர்ட். ஃபைனலைஸ், இறுதி வடிவம் அளிக்க. அந்திம் ரூப் தேனா. ஃபினான்ஸ், நிதி தொடர்பான. வித் சம்பந்தி, ஃபினான்சியல் லெஜிஸ்லேஷன், நிதி விதி சட்டம். வித் விதான், அதாவது இப்போ இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் நல்லா வரணும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரணும். நிறைய பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா டைப்பிங் ஸ்கில் கிடையாது, இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது, ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் படிங்க. ஷார்ட் அண்ட் படிச்சிங்கன்னா நல்ல கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதுதான் உண்மை. டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படிக்கும்போது நமக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரும், ப்ரொனவுன்சியேஷன் நல்லா வரும். அதே மாதிரி நமக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அதுதான் உண்மை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கொரோனா முடிஞ்சு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போய் படிங்க. படிச்சிங்கன்னா டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், ஷூராக கிடைக்கும். கண்டினியூ பண்ணுறேன். ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன், நிதி வழிகட்டுப்பாடு. வித் ஆபார், ஃபினான்ஷியல் பவர்ஸ், நிதி வழி ஆற்றல்கள். வித் சக்தியாங், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி நிலை விவர அறிக்கை. வித்த விவரன். இந்த வித்த அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் சொல்கிறது. ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு. வித் வர்ஷ், ஃபைண்டிங்ஸ், முடிவுகள் அல்லது கண்டறிந்தவை. ஜாஞ்ச் பரிணாம், ஃபைன், தண்டம்.
ஜுர்மானா. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தீயணைப்பான், அக்னி ஷாமக். ஃபயர் ப்ரூஃப் தீப்பற்றாதது, அக்னி சஹ். ஃபயர் ரிஸ்க் தீ அபாயம், ஆக் கா கத்ரா. கத்ரானா அபாயம், ஆபத்து. ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி, பிராத்மிக் உப்சார். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை, பிரதம் சூச்சனா ரிப்போர்ட். ஃபிஸ்கல் அரசு நிதி தொடர்பான, ராஜ் கோஷிய. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தகுதிச் சான்றிதழ், க்ஷமதா பத்ர். ஃபிக்சேஷன் அறுதியிடல், நியத் கர்னா. ஃபிக்சேஷன் ஆஃப் பே ஊதிய அறுதி, வேத்தன் நியத்தன். ஃபிக்ஸ்டு மந்த்லி அலவன்ஸ் அறுதியிட்ட மாத ஊதியப்படி, நியத் மாசிக் பத்தா. ஃபிக்ஸ்டு பே அறுதியிட்ட ஊதியம், நியத் வேத்தன். வேத்தன்னா சம்பளம்னு அர்த்தம். ஃபிக்சர்ஸ் பொருத்தப்பட்டவை, ஜுட்னார் ஃப்ளாக் அடையாள காகிதத் துண்டு, நிஷான் பர்ச்சி. ஃப்ளாப் மூடு அட்டை, பட்டா. ஃபோலியோ ஏடு, பன்னா. ஃபாலோயிங் பின்பற்றுகிற, நிச்சேதியா. ஃபாலோயிங் அப் ஆக்ஷன் தொடர்ந்த நடவடிக்கை, அனுவர்த்தி கார்ரவாயி. ஃபுட்நோட் அடிக்குறிப்பு, தல்டீப் இன்னொரு அதே வார்த்தையை ஃபுட்நோட்னு ஹிந்திலையும் சொல்லிக்கலாம். ஃபார் கன்சிடரேஷன் கருத்தாய்விற்காக, விசாதார்த். ஃபார் டிஸ்போசல் தீர்விற்காக, நிப்டானே கேலியே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்காட்டாக, உதாகரன் கேலியே. ஃபார் இன்ஃபர்மேஷன் அறிவிப்பிற்காக, சூச்சனார்த். ஃபார் த டைம் பீயிங் தற்சமயத்திற்கு, ஃபில்ஹால். ஃபார் சிக்னேச்சர் கையொப்பத்திற்காக, தஸ்த்கத் கேலியே அல்லது ஹஸ்தாக்ஷரார்த், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபோர்காஸ்ட் முன்னறிவிப்பு, பூர்வானுமான். ஃபோர்கோயிங் முன் செல்கிற, பூர்வகத். ஃபாரின் சர்வீஸ் அயல்துறை பணி, விதேஷ் சேவா. ஃபோர்ஃபீச்சர் பறிமுதல், ஜப்தி. ஃபோர்ஜரி போலி ஒப்பாவனம் புனைதல், ஜால்சாஜி. ஃபார்ம் படிவம், அதுக்கு ஃபார்ம்னு சொல்லலாம், ரூப்னு சொல்லலாம், எது வேணால் வச்சுக்கலாம். ஃபார்மல் முறைப்படியான, ஔபச்சாரிக். ஔபச்சாரிக். ஃபார்மேஷன் அமைப்பு, விச்சரன். ஃபார்மேஷன் அமைப்பு, விர்ச்சன். ஃபார்மர்லி முன்பு, பஹ்லே. ஃபார்முலா வாய்ப்பாடு, சூத்ர. ஃபார்முலேட் அமை அல்லது உருக்கொடு, ரூப் தேனா அல்லது பனானா. ஃபோர்த் கம்மிங் வரும், ஆகாமி. ஃபோர்த் வித் உடனடியாக, துரந்த். ஃபோர்ட் நைட்லி இருவார. பாக்ஷிக் ஃபார்வேர்டு மேல் அனுப்பு, ஆகே பேஜ்னா. டு ஃபார்வர்டு மேல் அனுப்பு,
அக்ரேஷித் கர்னா அதாவது மேல் அனுப்ப, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அக்ரேஷித் கர்னா ஃபார்வேர்டிங் லெட்டர், மேல் அனுப்பு கடிதம். அக்ரேஷன் பத்ர் ஃபார்வேர்டிங் நோட், மேல் அனுப்பு குறிப்பு. அக்ரேஷன் டிப்பணி. ஃப்ரைட் கட்டணம், பாடா. ஃப்ரெஷ் ரெசிப்ட் புதிய கடித வரவு, நயி ஆப்தி. ஃபங்க்ஷன் செயல்பாடு, காரிய. ஃபண்ட் நிதி, ஹிந்தியில் சேம் நிதியே தான். ஃபண்ட் பெனவலண்ட் நலநிதி, ஹித்காரி நிதி. ஃபண்ட் ப்ராவிடென்ட் வருங்கால வைப்பு நிதி, நிர்வாக் நிதி. ஃபண்ட் ஸ்மால் சேவிங்ஸ் சிறு சேமிப்பு நிதி, அல்ப் பச்சத் நிதி. ஃபுலோரோஃப் சரி பார்க்கலாம். ஃபர்லோ விடுமுறை, சேம் ஹிந்திலி ஃபர்லோவே தான். ஃபர்தர் ஆக்ஷன் மேல் நடவடிக்கை. ஆகே காரவாயி. கேலண்டரி அவார்டு வீர விருது. ஷூர்தா பாரிதோஷிக். கேலரி படியடுக்கு மேடை, படி அடுக்கு மேடை. வீத்தி அல்லது கைலரி. கெட்ஜெட் அரசிதழ். ராஜ்பத்ர கஜெட்டுன்னு சொல்லலாம், ஹிந்தியோட அப்படியே கெஜெட்டாக போட்டுக்கலாம். கெஜெட் எக்ஸ்ட்ராடினரி சிறப்பு அரசிதழ். அசாதாரண் ராஜ்பத்ர. கெஜெட்டட் அரசிதழ் பதிவு பெற்ற. ராஜ் பத்ரித் கெஜெட்டட் ஆஃபீஸர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர். ராஜ் பத்ரித் அதிகாரி. கெஜெட்டட் போஸ்ட் அரசிதழ் பதவி பெற்ற பணி நிலை. ராஜ் பத்ரித் பத் கெஜெட்டீர் விவர சுவடி. கஜேட்டியர் ஜெனரல் பொது. சாமானிய அல்லது ஆம். ஜெனரல் அப்ளிகேஷன் பொது செயல்பாடு. சாமானிய பிரயோக் ஜெனரல் சர்க்குலர் பொது சுற்றறிக்கை. சாமானிய பரிபத்ர ஜெனரல் டையரி பொது நாட்குறிப்பு. சாமானிய தைனிகி ஜெனரல் ஃபண்ட் பொது நிதி. சாமானிய நிதி ஜெனரல் மேனேஜர் தலைமை மேலாளர். மகா பிரபந்தக் ஜெனரல் மீட்டிங் பொது மீட்டிங் பொது கூட்டம். சாதாரண் சபா ஜெனரல் பிராக்டிஸ் பொது நடைமுறை. லோகாச்சார் ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ் பொது கொள்கைகள் மற்றும் விதிகள். சாமானிய சித்தாந்த் அவர் நியம் ஜெனரல் ப்ரொசீஜர் பொது செயல்முறை. சாமானிய கிரியாவிதி ஜெனரல் ப்ரொபோசல் பொது கருத்துரு. சாமானிய பிரஸ்தாவ் ஜெனரல் ரிசர்வ் பொது காப்பு நிதி. சாமானிய ரக்ஷித் நிதி ஜெனரல் ரூல் பொது விதி. சாமானிய நியம் கிஃப்ட் பரிசு. உப்ஹார் கிஸ்ட் பொழிப்பு. பவார்த் குளோசரி சொல் விளக்க திரட்டு. ஷப்தாவளி குடவுன் கிடங்கு. கோதாம் குட் பிஹேவியர் நல் ஒழுக்கம். சத் வியவ்ஹார் குட் காண்டக்ட் நன்னடத்தை. சதாச்சரன் குட் கேரக்டர் நற்பண்பு. அச்சா சரித்திர குட் ஃபெய்த் நன்னோக்கம். அச்சி நியத் குட் ரீசன் போதுமான காரணம். பர்யாப்த் காரன் குட்வில் நல்லெண்ணம். சத் பாவனா கவர்னன்ஸ்
ஆட்சி. ஆபிஷாசன் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் அரசாங்க அலுவல்கள். ராஜ்காஜ். கிராண்ட் இன்டரிம் இடைக்கால மானியம். அந்த்ரிம் அனுதான். கிராண்ட் மெயின்டனன்ஸ் பராமரிப்பு மானியம். அனுரக்ஷன் அனுதான். கிராண்ட் நான் ரெக்கரிங் தொடரா மானியம். அனாவர்த்தி அனுதான். கிராண்ட் பிரிலிமினரி தொடக்க மானியம். பிராரம்பிக் அனுதான். கிராண்ட் ரெக்கரிங் தொடர் மானியம். ஆவர்த்தி அனுதான். கிராண்ட் ஸ்பெஷல் சிறப்பு மானியம். விசேஷ் அனுதான். கிராண்ட் சப்ளிமெண்டரி இணை மானியம். அனுபூரக் அனுதான். கிராண்ட் இன் எய்ட் உதவி மானியம். சகாயக் அனுதான். கிராண்டார் மானியம் அளிப்பவர். அனுதாத்தா. கிராட்டிஃபிகேஷன் இல்லீகல் முறையற்ற ஆசை நிறைவேற்றங்கள். அவைத் பரிதுஷ்டி. கிராட்டிஸ் கட்டணமில்லாத. முஃப்த். கிராட்டிசியஸ் காரணமற்ற. பின் மாங்கா. கிராஜுவிட்டி பணிக்கொடை. உப்புதான். கிரைவான்ஸ் மனக்குறை. வியத்தா சிக்காயத் ரெண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். கிராஸ் மொத்தம். குல். கிராஸ் அப்யூஸ் பெருமோசடி. பாரி துருபயோக். கிராஸ் அமௌண்ட் மொத்த தொகை. குல் ராஷி அல்லது குல் ரக்கம். கிராஸ் அசெட்ஸ் மொத்த சொத்துக்கள். குல் பரிசம்பத்தி. கிராஸ் மிஸ்கான்டக்ட் கொடுந்தீச்செயல் அதாவது பெரிய அயோக்கியத்தனம் சொல்கிறோம் இல்லையா அது. கோர் துராச்சரன். கிராஸ் நெக்லிஜென்ஸ் கடுங்கவனமின்மை. கோர் பிரமாத். கிராஸ் ரெவின்யூ மொத்த அரசு வருவாய். குல் ராஜஸ்வ். கிராஸ் வேல்யூ மொத்த மதிப்பு. குல் மூல்ய. குரூப்பிங் அண்ட் கிரேடிங் பணிநிலை வகுத்தலும். சமூகன் और பத் கிரமன். கேரண்டி பொறுப்புறுதி. கேரண்டி. கேரண்டார் பொறுப்புறுதியான மனிதர். கேரண்டி கர்த்தா. கார்ட் புக் காவல் புத்தகம். ரக்ஷக் புஸ்தக். கார்ட் ஃபைல் காவல் கோப்பு. ரக்ஷக் மிஷில் கார்டியன் காப்பாளர். அபிபாவக் கார்டியன்ஷிப் சர்டிஃபிகேட் காப்பாளர் சான்றிதழ். அபிபாவக்தா பிரமான் பத்ர. கைடன்ஸ் வழிகாட்டல். சன் தர்ஷன் கைடு வழிகாட்டி. மார்க் தர்ஷக் கில்ட் குற்றம். தோஷ் கில்ட்லெஸ் குற்றமற்ற நிர்தோஷ். கில்ட்டி குற்றவாளி தோஷி. ஹேபிச்சுவல் டிஃபால்டர் வழக்கமாக பணம் கட்டத் தவறுபவர். ஸ்வபாவ்தக பாக்கிதார் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் வழக்கமான குற்றவாளி. ஸ்வபாவ்தக அப்ராதி ஹாப் ஹாலிடே பாதி விடுமுறை. ஆதி சுட்டி. ஆஃப் பே அரைச்சம்பளம். ஆதா வேத்தன். ஹாஃப் பே லீவ் அரைச்சம்பள விடுப்பு.
आधा वेतन छुट्टी हाफ टाइमर பாதி நேர அர்த் காலிக் ஆஃப் இயர்லி அரையாண்டு அர்த்தவாஷிக் அது சமாஹி ஹால்ட் இடைத்தங்கல் விராம் ஹேண்ட் ஊழியர் கர்மச்சாரி ஹேண்ட்பில் துண்டறிக்கை பர்ச்சா ஹேண்ட்புக் கையேடு புஸ்திகா ஹேண்டிகேப் இயலாமை அக்ஷமதா ஹேண்டிகிராஃப்ட் கைத்திறத் தொழில் ஹஸ்த்கலா ஹேண்டில் கையாளல் வியவஹார் கர்னா ஹேண்ட் ஓவர் ஒப்புவித்தல் சௌப்னா ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கோடா விதி பக்கே நியம் ஹெட் தலைப்பு ஷீர்ஷக் ஹெட் நோட் தலைக்குறிப்பு ஷீர்ஷ் டிப்பனி ஹெட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் கணக்கு தலைப்பு லேக்கா மத் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வருவாய் கணக்கு ஆய் மத்த ஹெட்ஸ் ஆஃப் ரெவென்யூ அரசு